அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ MCXல ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அதாவது பார்த்தீங்கன்னா MCX வந்து மார்னிங் வந்து 9 o'clock டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா 11:55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ நம்ம நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் ஸோ அந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடும். பட் MCXை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் இருக்கு. அதாவது மார்னிங் 9 o'clockல இருந்து நைட் வந்து 11:55 வரைக்குமே டைம் இருக்கு. இப்போ ஜாப் கோயர்ஸ் எல்லாம், அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு பிசினஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் மேலே ஃப்ரீயா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா MCX வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த MCXல எந்த மாதிரி டைம்ல வந்து மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும், அது எதனால, அந்த மாதிரி டைம்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நான் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கிடைக்கும். பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டான்னு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து கேதர் பண்றது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்றப்போ உங்களோட ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது MCXல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்னிங் 9 o'clockல இருந்து நைட் வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே, இப்போ மற்ற கண்ட்ரீஸ்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஓப்பனிங் டைம் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஏன்னா அந்த மாதிரி டைம்ல ஓப்பன் ஆகுறப்ப தான் அந்த ப்ரெஷர் வந்து நமக்கு MCX மேலே விழுகிறப்ப ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங்ல வந்து சைனா ஜப்பான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காது. ஏன்னா 9 o'clock, அதாவது 6:30 7:30 தான் அது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ சைனா ஜப்பான் மார்க்கெட்டை விட ஸோ இந்த மாதிரி அதாவது 12:30க்கு மேலே ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் தான் நான் வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்பாக்ஸ், JSC லிமிடெட், யூரோ நெக்ஸ்ட், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட இண்டிசஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஓப்பன் ஆகுது அப்படின்னா 12:30 PM. ஓகேங்களா, இது என்ன இண்டிசஸ்னா, அது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா இண்டெக்ஸ் அண்ட் சென்செக்ஸ் மாதிரி அந்தந்த கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் 6 ஸ்விஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கு. ஸ்பெயின் BME ஸ்பானிஷ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1:30 PM வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் UK அண்ட் இட்டாலி, இது வந்து பார்த்தீங்கன்னா 1:30. ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 4 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1 2 3 4 இந்த 5 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 இருந்து 1:30 மணி வந்து ஓப்பனிங் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஓப்பன் ஆகுறப்ப நமக்கு MCXல வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி இது பண்ணியிருப்பீங்க, யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1:30 ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6:30. இப்போ 6:30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 6:30க்கு மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா BM&F, பிரேசில், USA, கனடா, இதுல மெயினா வந்து USA மார்க்கெட் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு மேலே வந்து MCX மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஒன்று வந்து நாஸ்டாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா US ஆயில் எல்லாமே வருது. ஸோ அப்போ அந்த டைம்ல ஓப்பன் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா MCXலையும் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ சார்ட்ல நான் வந்து க்ரூட் ஆயில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ க்ரூட் ஆயில், கோல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். MCXை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்ற வந்து ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்டுக்குமே வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். அதாவது ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகே, இதுக்கு நமக்கு வந்து ட்ரேடிங் வியூவில் ஒரு நீங்க எந்த சார்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க புரோக்கரேஜ் ஆப்லயே பார்த்தீங்கன்னா சார்ட் இருக்கு. நான் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து சொல்றேன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸோ இல்லைன்னா 3 minutes 1 minutes எல்லாம் வைக்கக்கூடாது. 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி கேண்டில் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டில் தான். ஸோ ஹைகனேசி கேண்டில் அந்த மாதிரி கேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. 1 hour டைம் ஃப்ரேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டில் தான் ஸோ நான் வந்து வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதாவது வேற கண்ட்ரிஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா
12:30 1:30 மத்தியானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஒரு மார்க்கெட் வந்து ரெடி ஆகிறதுக்கு எப்போ வந்து ரெடி ஆகும் அப்படின்னா, இப்போ 12:30க்கு வந்து ஜெர்மன் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து 1:30, ஸோ அந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகிறப்ப ஒரு 12 to 1 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிறப்ப தான் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அதனால 12 o'clock கேண்டிலோட ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27th October க்ரூட் ஆயில வந்து நான் டிரா பண்றேன். ஸோ நீங்க பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப நிறைய வந்து டிரா பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு 2-3 டிரா பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ 12 o'clock October 27th 12 o'clock கேண்டில் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேண்டிலோட ஹைலோ வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கேண்டிலோட ஹைலோ மார்க் பண்ண உடனே ஸோ நம்ம பிரேக் அவுட்டுக்கு வந்து 15 minutes ஆர் 5 minutes வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதோட கேண்டிலோட ஹைலோ வந்து 5431. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5472. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த 1 hour கேண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 12 o'clock கேண்டில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஆஃப்டர்நூன் பிரேக் அவுட். ஓகேங்களா? இதே வந்து நமக்கு வந்து ஈவினிங் டைம்ல ஒரு பிரேக் அவுட் லெவல் தெரியணும் அப்படின்னா எந்த கேண்டில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 o'clock கேண்டில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஆஃப்டர்நூனுக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அப்படின்னா 1 hourல ஹை லோ டிரா பண்ணியாச்சு அந்த கேண்டில் எடுத்து. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes ஆர் 5 minutes ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5 minutes யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ 5 minutes நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு 5431ல லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5410லேருந்து ஒரு 5370 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை வந்து பண்ணுறது. இதே நமக்கு வந்து ஹையா பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா பையிங் சைடு வந்து போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது எவ்வளோங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கும், இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் இந்த ஹை லோக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஹைக்கும் லோக்கும் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 72 - 31 அப்படின்னா எவ்வளோ வருது, 72 - 31 ஒரு 41 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 41 பாயிண்ட்ஸ் வந்து செல் சைடு வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த மூமெண்ட் வந்து நமக்கு எப்போ வந்து மார்க்கெட் கொடுக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 6:30க்கு மேலே தான் நமக்கு அடுத்த மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து ஆகுது. ஸோ அதனால தான் எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 6 மணிக்கு மேலே நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஈவினிங் வந்து எந்த கேண்டில் பார்க்கணும் அப்படின்னா 5 o'clock கேண்டில். ஓகேங்களா? 14-15 அதாவது நம்ம 24 hours டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 17 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கேண்டிலோட ஹைலோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேண்டிலோட ஹைலோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5440 5413. ஸோ மேலே வந்து 5 minutes கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்குல்ல, கண்டிப்பாக க்ளோசிங் வச்சிருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ இதுக்கு சேம் தான். இப்போ டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 5440 5413. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 28 பாயிண்ட்ஸ். ஸோ 28 பாயிண்ட்ஸுங்கிறத அப் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ்னா கூட ஒரு 20 பாயிண்ட்ஸ்னா கூட கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ஸாக வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, இது வந்து க்ரூட் ஆயில்ல மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எப்பவுமே எம்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 1 இல்லை 2 ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா ஸ்கிரிப்டுமே நிறைய வச்சுக்கிட்டு ஒரு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இருக்கு. எல்லாமே க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர்னு எல்லாம் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிட்டு இதில் ப்ராஃபிட் அதில் லாஸ் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்க. க்ரூட் ஆயில்னா க்ரூட் ஆயில் எடுத்துக்கோங்க, என்ஜினா என்ஜி எடுத்துக்கோங்க, கோல்டு, சில்வர், உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ஸ்கிரிப்டை எடுத்து வச்சு
ஸோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, நியூஸை வாட்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கோல்டு எடுத்திருக்கேன். இப்போ கோல்டு வந்து சேம் 27th அக்டோபர் 12 o'clock கேண்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27th அக்டோபர் கோல்டோட 12 o'clock கேண்டில் வந்து எடுத்திருக்கேன் 1 hour. ஸோ 1 hour கேண்டிலோட ஹை லோ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஹை லோ, இந்த கேண்டில் தான் நமக்கு, அதாவது இந்த கேண்டிலோட ஹை லோ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணலை, லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட டைம்ல பிரேக் அவுட் நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, இதே கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 17th கோல்டில் வந்து 17th எடுத்திருக்கேன். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. 5 o'clock கேண்டில் பிரேக் அவுட் வந்து மேலே நடந்திருக்கு. ஸோ மேலே நடந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,22,200 வரைக்கும் தான் போயிருக்கு. இந்த டிஃபரன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆஃப்டர்நூன் வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஈவினிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கொடுக்கல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லாவே நமக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பை ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண இடத்துல செல் வந்து நல்லாவே வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு வந்து மேக்சிமம் ஒரு 2 பிரேக் அவுட் தான், அதாவது மத்தியானம் 12 o'clock, அதாவது 12 o'clock கேண்டில்ல ஒரு பிரேக் அவுட், அதே மாதிரி ஈவினிங்ல 5 o'clock கேண்டில்ல ஒரு பிரேக் அவுட். 2 பிரேக் அவுட் நமக்கு நார்மலா வந்து கிடைச்சாலே போதும், ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து பேப்பர் ட்ரேடிங்காக கேதர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு டேக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிரா பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ சேம் கான்செப்ட் தான். நிறைய பேக் டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்க. tradingview.com பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபுல்லாக இருக்கு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமை வச்சு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஆச்சு எடுத்து பாருங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிறது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.